நீங்கள் பொதுவாக நைட் டைமில் வந்து நல்ல ஒரு ஸ்லோவான மியூசிக் கேட்டுட்டு தூங்குற பழக்கம் இருந்ததுனாலோ இல்லைனா இந்த இபுக்ஸ் அல்லது வந்து ஏதாவது ஸ்டோரிஸ் மாதிரி கேட்பீங்கன்னாலோ அப்போ வந்து இந்த ட்ரூ எலிஸ் இயர்பட் அங்கே திரும்பி படுக்கும் போது அது வந்து கலந்து விழுந்துடும். அப்படி இல்லைனா அது ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் செஞ்ச காரணத்தினால நமக்கு வந்து இந்த இரிட்டேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு சைடு பார்த்து திரும்பி படுத்துட்டோன்னா அந்த இயர்ஃபோன் வந்து அப்படியே காதை பிடிச்சி அழுத்துற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியாக ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக ட்ரூக்கில் வந்து ஸ்லீப்பிங் இயர்ஃபோன்ஸ் அப்படிங்கிற ஒரு இயர்ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர்ஃபோனை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் அதில் வைத்தாங்க. முதல்ல இந்த ட்ரூக்கோட இந்த ஸ்லீப்பிங் இயர்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் வந்து ஆரம்பிக்கலாம். பாக்ஸில் ஃப்ரண்ட் சைட் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு தெரியும், நமக்கு இந்த ஸ்லீப்பிங் இயர்ஃபோன்கிறத மென்ஷன் பண்ணி வேறு என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்துட்டிங்கன்னா வழக்கம் போல இந்த பவர் ஆஃப் ட்ரூக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் நமக்கு ட்ரூக்கோட வெப்சைட்டும் பேக் சைடில் சில ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக இந்த ஹெட்ஃபோன்ஸோட மாடல் பார்த்தீங்கன்னா பேஸ் S2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பேஸ் சவுண்ட் இதில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸோட அந்த சீலை ஓப்பன் பண்ணி பாக்ஸில் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு வருது. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனரும் கொடுக்குறாங்க. இது இப்போ வந்து ட்ரூக்கோட ஸ்லீப்பிங் இயர்ஃபோன்ஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் தராங்க. ஸோ இதான் அந்த ட்ரூக்கோட அந்த ஸ்லீப்பிங் இயர்ஃபோன்ஸ். அதாவது இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நீளமான ஒரு கேபிள் தராங்க. மேலும் இது வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் கிடையாது, அது போல் வயர்டு இயர்ஃபோன்ஸாக வருது. மேலும் இப்போ நீங்கள் மாடர்ன் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரியாக எல்லா இதுலையும் USB டைப் சி போர்ட் தான் இருக்கும். அந்த டைப் சி போர்ட்லோடி டேரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுற மாதிரியாக ஒரு இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லா பிராண்டோட மொபைல் ஃபோன்ஸையும் சப்போர்ட் ஆகும் சொல்கிறாங்க. அது டைப் சி போர்ட் இருந்துச்சுன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். மேலும் முக்கியமான விஷயம், இந்த மைக் வரையும் நமக்கு வந்து பிரைடட் கேபிள் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து ஓரளவு குவாலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். மற்றபடி டாப் சைடில் நமக்கு ரெகுலரான கேபிள்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மேலும் இந்த இயர்பட்ஸை க்ளோஸாக ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க. அதாவது எந்த இயர்பட்ஸை எந்த சைடில் மாட்டணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸோட வெயிட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நெட் வெயிட் வந்து 11.90 கிராம்ஸ் தான் வருது. ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஹெட்ஃபோன்ஸாக வருது. அது மட்டும் இல்லாமல் கேபிளோட லென்த்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.2 மீட்டர், ஒரு சஃபிஷியன்ட்டான ஒரு பெரிய லென்த் வந்து இதில் கொடுக்குறாங்க. மேலும் இந்த இயர்ஃபோன்ஸ் கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இது பிளாஸ்டிக் கொடுக்கல, ஃபுல்லாக ரப்பர் தான். அதாவது டாப்லேருந்து சரி, நமக்கு பேக் சைட்லையும் சரி, ஃப்ரண்ட் சைட்லையும் சரி, எல்லாமே வந்து ரப்பரைஸ்ட் மெட்டில் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நைட்டு தூங்குறவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக கொடுக்கணுங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் மற்ற இயர்ஃபோன்ஸ் மாதிரி வெளியே நீட்டிட்டு இருக்காம கரெக்டாக காதில் செட் ஆகணுங்கிறதுக்காகவும் ரொம்ப எக்கனாமிக்காக குட்டியோடு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக காதில் மாட்டினா அந்த காதோட அந்த மாடலில் கரெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. மேலும் இந்த காதில் மாட்டிட்டு நீங்கள் எங்கே திரும்பி படுத்தாலும் சரி, நமக்கு வந்து இந்த காதில் எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க. காலையும் கரெக்டாக ஃபிட் ஆகிடுது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இயர் டிப்ஸ் ஒரு இயர் டிப்ஸ் மட்டும் தான் தராங்க. ஆனாலும் இந்த இயர் டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கரெக்டான ஒரு ஃபிட் வந்து கொடுத்துச்சு. இது அவ்வளோ ஈஸியாக வந்து கீழே உழலை. மேலும் வந்து வாக்கிங் போகும்போதும் இது வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், அப்படியும் வந்து இது அந்தளவுக்கு கீழே விழாமல் இருந்துச்சு. அது மட்டும் ரொம்ப லைட் வெயிட்டான ஃபீல் கிடைக்குது. மற்றபடி கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சென்ட்ரல் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பட்டன் கொடுக்குறாங்க. இந்த பட்டன் வந்து நமக்கு வந்து மல்டி ஃபங்க்ஷன் பட்டனாக வருது. இது மூலமாக பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாஸ் ஆகும், மறுபடியும் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாஸ் ஆன பாட்டு ப்ளே ஆகும். அதே அடுத்த ட்ராக் நெக்ஸ்ட் ட்ராக் போகிறதுக்கு டபுள் டேப்பும், ப்ரீவியஸ் சாங் போகிறதுக்கு 3 டைம் வந்து டேப் பண்ணணும். இது மாதிரி மியூசிக் கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறாங்க. இது போக நமக்கு வந்து இதில் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு சின்ன ஒரு பட்டனும் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பொதுவாக வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஃபோன் எடுத்து தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஈவன் நம்ம ட்ரூ எலிஸ் இயர்பட்ஸ் வச்சிருந்தா கூட அதில் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஆனால் இதில் வந்து நமக்கு பட்டன் ஒரு ஃபிசிக்கல் பட்டனாக கொடுக்குறாங்க. ஸ்லைடிங் டைப்பில் கொடுக்குறாங்க. இந்த ஸ்லைடிங் டைப் பட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. இந்த சுவிட்ச் மாதிரியே வந்து ஃபீல் ஆகலை. ரொம்ப மைனூட்டாக நீங்கள் வந்து சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த சவுண்டும் ஃபோனோட சவுண்டும் ஒன்றா இருக்காது. அதாவது இதுக்குன்னு தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வால்யூம் கீ வச்சிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து ஃபோனில் வச்சிருக்கிற வால்யூம் எந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆகுது. அதுக்கு பதிலாக இதிலே வந்து நமக்கு வந்து வால்யூம் வந்து மாற்றிக்கலாம். ஸோ வால்யூம் வந்து கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ணுற லைட்டாக அப்படி மைனஸை பார்த்து ஸ்லைட் பண்ணிட்டீங்கன்னா தேவைக்கு தவிர சவுண்ட் வந்து ரொம்ப மைல்டாக வச்சுக்கிற முடியும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட் டைம் யூசர்ஸ்க்கு வந்து சவுண்ட் வந்து மைல்டாக வந்து கேட்குறது பிடிக்கும்னா அவங்களுக்கு இது ஓரளவு நல்லாயிருக்கும். ஸோ இதோட கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத எப்போவுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஹலோ, வாய்ஸ் கிளியரா கேக்குதா? வாய்ஸ் கிளியராவே கேக்குது. ஓகே, எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷனும் இல்லை, அப்படிதானே? நோ டிஸ்ட்ரக்ஷன், நத்திங். ஓகே 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 ஓகே. ஸோ இதை மாதிரியாக இதை கால் குவாலிட்டி இருக்குது. அடுத்த சவுண்டுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு டீசெண்டான சவுண்ட் இதுலேருந்து கிடைக்குது. ரொம்ப பேலன்ஸ்டான சவுண்டாக இருந்துச்சு. அதாவது பேஸ் நல்லா இருக்குது, மிட்ஸ் ஹைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இது போல் லேட்டன்சி இருக்காது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து வயர்டு இயர்ஃபோன். ஆனால் ட்ரூ எலிஸ் இயர்பட்ஸில் இருக்க மாதிரி எந்த ஒரு லேட்டன்சியும் இருக்காது. இன்ஸ்டன்ட்டாக சவுண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ் கிடைக்கும். கேம் விளாண்டிங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து ட்ரூ எலிஸ் இயர்பட்ஸ்னால் லோ லேட்டன்சி கேம் போட்டு போகணும். அதுக்கு போல் இது வந்து வயர்டு இயர்ஃபோனாக இருக்கிற காரணத்தினால நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது.
மேலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பேஸ் சவுண்ட் நல்லாவே இருக்குது. ஸோ எதிர்பார்த்ததோட இந்த வயர்டு ஹெட்ஃபோன்லேருந்து வந்த சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் கேட்குறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்டோரி கேட்குறதா இருக்கட்டும், இல்லைனா பாட்காஸ்ட் கேட்குறவங்களா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஏதாவது எஃப்எம் ரேடியோ மாதிரி எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் சரி அதுக்கு இருந்து ஆப்டாக இருக்கும். ஆனால் ஏற்கனவே சொன்ன யூஎஸ்பி டைப் சி போர்ட் உள்ள டிவைசஸில் மட்டும் இது வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த இயர்பட்ஸை பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம் நெகட்டிவ், இதுலேயுமே பிரைடட் கேபிள்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த டாப் சைட்லேருந்து பாட்டம் சைடு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். மற்றபடி குறை சொல்கிறவங்க இந்த இயர்ஃபோன்ஸில் எந்த ஒரு இடத்தையும் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து 400லேருந்து 500 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் வரும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதில் ப்ரைஸிங் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒருவேளை நீங்கள் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருக்கேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக்கிட் நமக்காக மற்றவருடைய சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.